ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். இன்னைக்கு கவிஸ் சில்க் த்ரெட் பேங்கிளில் நம்ம ஒரு சாரீக்கு அது க்ரீன் கலர் சாரீ, டார்க் க்ரீன் கலர் சாரீ, அந்த சாரீக்கு தான் நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், சில்க் த்ரெட்டை வந்து உங்கள் கட்டை விரல்லேருந்து உங்கள் கை விரலுக்கு நீட்டாக பிடிச்சி ஒரு 50 சுற்று எடுத்துக்கோங்க. நீங்கள் சுத்த போகிற வலையில பொறுத்து உங்களுக்கு எத்தனை ஸ்டாண்ட்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு பெரிய பேங்கிள், ஒரே பேங்கிளுக்காக நான் பண்ண போகிறேன். அதனால் இது கொஞ்சம் நிறையவே இழுக்கும். பாருங்கள், இந்த பெரிய இந்த பேங்கிள் பேர் வந்து காடா பேங்கிள் அப்படின்வாங்க. இந்த பேங்கிளுக்கு தான் நான் பண்ண போகிறேன். அதனால் நமக்கு நிறைய எடுத்தாலுமே பத்தாது. ஸோ அதனால் நம்ம சுற்றிட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதில் நுனியில் கம் போட்டு, பிளாஸ்டிக் தானே அதை நீங்கள் உள்ளே ஒட்டினீங்கன்னா ஒட்டிக்கும். நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுட்டு திரும்ப அப்படியே நான் காட்டுற மாதிரி அதை சுற்றிக்கிட்டே வாங்க. சில்க் த்ரெட் பேங்கிள் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நமக்கு மெட்டீரியல் மட்டும்தான் வேணும். நான் படத்தில் காட்டுற மாதிரி தான் செய்யணுமா அப்படி கிடையாதுங்க. உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குதோ, என்ன டிசைன் உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சுற்று தீர நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்ப சில்க் த்ரெட் பேங்கிள் எடுத்து திரும்ப வந்து அதே மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க. ஸோ எனக்கு தீர நானும் சுற்றினேன். இப்போ பாருங்கள், 2 பேங்கிள் வந்து நான் செஞ்சுட்டேன். ரெண்டுமே காடா பேங்கிள் தான், ஒரே பேங்கிள் வச்சு தான் நான் செஞ்சுட்டேன். க்ரீன் கலர் நான் ரேப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன டிசைன் கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் பண்ணுறேன். நான் என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு திலகம் கிளிப்டு ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, திலகம் ஷேப்பில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு கார்னரில் 4 இடத்துல ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் கார்னர்லையுமே ஆப்போசிட்டுக்கு நடுவில் அந்த திலகம் ஷேப் கிளிப்டு ஸ்டோனை நான் ஒட்டுறேன். ஒட்டிட்டு மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, வேவ்டு ஸ்டோன் கிளிப் ஸ்டோனு ஒட்ட போகிறேன் நான். ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சன் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ காடா பேங்கிளாக இருக்கிறது மட்டும் நிறைய டிசைன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். பட் இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே ஸ்டோன் ஃபிக்ஸிங்கை மட்டுமே தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 நம்ம ஆல்டர்னேட்டிவாக வைக்கும்போது மொத்தம் நமக்கு 8 ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது செய்யறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். கொஞ்சம் பொறுமையோடய செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நாள் இந்த பேங்கிள் வரும். கம் போடுறதாகட்டும், ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும் கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க. இப்போது நான் பேங்கிள் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ நான் அதுக்கு ஹேங்கிங் பண்ண போகிறேன். நான் எந்த சில்க் த்ரெட் பேங்கிள் நான் யூஸ் பண்ணாலுமே ஹேங்கிங் இல்லாமல் நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பழக்கமாயிடுச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஹேங்கிங்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கேப், நம்ம வந்து ஜிமிக்கி கேப் வந்து நமக்கு எம்டியாகவே கடையில் கிடைக்குது. அந்த ஜிமிக்கி கேப் ஒன்று எடுத்துக்கிட்டா அதில் மொத்தம் 8 ஹோல் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு ஹோலுக்கும் நான் ஒரு லீஃப், கோல்டன் லீஃப் வந்து மினி ரிங் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஜாயின் ரிங் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே கடைகளில் தனி பாக்கெட்டில் கிடைக்கும். அந்த பாக்கெட்டை வாங்கி நான் என்ன பண்ணுறேன், அந்த ரிங்கையும் அந்த கோல்டன் ஃப்ளவர் லீஃபையுமே வந்து அந்த ஜிமிக்கி கேப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஜிமிக்கி வந்து ஒன்று கிடச்சிரும். உங்களுக்கு மொத்தம் 8 லீவ்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு கடைகளில் போனீங்க அப்படின்னாக்கா என்னென்ன மெட்டீரியல் வேணும் எல்லாமே சின்ன பாக்கெட்டில் தான் வைக்கும். 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ரொம்பவும் அதிகமாகவும் இருக்காது. பட் இதெல்லாம் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். அடுத்து ஒரு ஐ பின் போட்டு அதில் என்ன பண்ணுறேன், க்ரீன் கலர், கோல்டன் கலர், திரும்ப ஒரு க்ரீன் கலர் பீட்ஸ் கொடுத்து அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் மெயின் காடா பேங்கிளில் அந்த இன்னொரு ரிங்கை ஜாயின் பண்ணி இப்போ நான் செஞ்ச ஹேங்கிங்ஸை அதோட நான் கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப சிம்பிளான கிராண்டான சில்க் த்ரெட் பேங்கிள் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரே கலர்ன்றனால நீங்கள் இந்த கலர் உள்ள எல்லா சாரீக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய பேங்கிள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.